இங்க பாரு, கோயிலுக்கு போற நேரத்துல எதையாவது சொல்லி தேவையில்லாம ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். நான் இப்பெல்லாம் உங்ககிட்ட பேச வந்தாலே அது உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதுல்ல? அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வேண்டாதவளா போயிட்டேன்ல. எல்லாம் என் தலை விதி. ஏய், சும்மா கத்திக்கிட்டு உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவிய. பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடியே பிரச்சனையை ஆரம்பிச்சிடாத. நீ அப்படி என்கிட்ட என்ன பேச வந்தியோ முதல்ல நீ அதை சொல்லு. நீங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நான் இனி என்னத்த சொல்றது? ஏய், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத. என்ன விஷயம் முதல்ல அதை சொல்லு. இது வரைக்கும் நான் சொன்ன எதையுமே நீங்க கேட்டதில்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்திலயாவது நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நீ நல்ல விஷயமா ஏதாவது சொல்லியிருந்தா நான் கேட்டிருந்திருப்பேன். ஆனா நீ வாயை திறந்தாலே வில்லங்கமான வார்த்தையா தானே வருது. அப்படி என்ன நான் வில்லங்கமா இது வரைக்கும் பேசிட்டேன்? நம்ம புருஷன் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் பேசினதெல்லாம் உங்களுக்கு வில்லங்க மாதிரி தெரியுதா? இங்க பாரு, கோயிலுக்கு கிளம்புறதுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தேவையில்லாம ஏதாவது பேசி விவாதம் பண்ணிக்கிட்டு இல்லாம நீ சொல்ல வந்தத முதல்ல சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ கிளம்பு. நம்ம இப்ப குடும்பமா குலதெய்வம் கோயிலுக்கு வர்றது தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம சொந்தக்காரங்களும் வருவாங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நம்ம குலதெய்வம் கோயில்ல முதல் மரியாதைன்னு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல? ஆமா, பண்ணதான் செய்வாங்க. ஏய், இப்ப நீ என்னடி சொல்ல வர? நீ சொல்ல வந்தத சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லி தொலையேன். நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். இந்த தடவை குலதெய்வம் கோவில்ல உங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுத்து பூசாரி பரிவட்டம் கட்டணும். நினைச்சேன்டி. நான் தான் நீ உள்ள வந்து என்கிட்ட பேசணும்னு சொல்லும் போதே நான் சொல்லிட்டேனே, நீ ஏதோ ஏடா கூடமா ஒரு பிரச்சனையோட தான் நீ உள்ள வந்திருக்கேன்னு. கரெக்டா அதே மாதிரி தானே நீ இப்ப பேசுற. இங்க பாரு, காலங்காலமா எங்க அண்ணனுக்கு தான் முதல் மரியாதை, பரிவட்டம் அவருக்கு தான் கட்டுவாங்க. இனிமேலும் அப்படிதான் நடக்கும். அதுல நீ தேவையில்லாம தலையிட்டு ஏதாவது குட்டைய குழப்பிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாத்துக்க சொல்லிட்டேன். இப்ப எதுக்கு நீங்க இப்படி கோவப்படுறீங்க? நான் என்ன இப்ப தப்பா பேசிட்டேன்? நான் கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து இத்தனை வருஷமா உங்க அண்ணனுக்கு தானே எல்லாமே பண்றாங்க. நான் அத பத்தி இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை ஏதாவது பேசியிருப்பேனா இல்ல கேட்டிருப்பேனா? இப்ப நான் கேக்குறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னடி காரணம்? இனிமேலாவது 4 பேர் மதிக்கிற மாதிரி என்னோட குடும்பமும் என் புருஷனும் இருக்கணும். இப்ப என்ன குறைச்சல்? யார் இப்ப நம்மள மதிக்கல? ஆமா, நம்மள அப்படியே மதிச்சு கிழிக்கிறாங்க. நமக்கு ஊருக்குள்ள என்ன மரியாதை இருக்குன்னு தான் பஞ்சாயத்திலே தெரிஞ்சிருச்சே. நம்ம 2 பேரும் ஊர்க்காரங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கும் போது யாராவது ஒருத்தராவது நம்மள தடுத்தாங்களா?